ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே கோடி ரோட்ஸ் வரார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே மைக்கை வாங்கி ரேண்டி ஏட்டனை சண்டைக்கு கூப்பிட்றா. ரேண்டி ஏட்டன் இங்கே வா, இப்போ வா, இந்த ஸ்மாக் டவுன்லேயே சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. ரேண்டி ஏட்டன் வராததுனால அங்கே உள்ள மக்களை நோக்கி என்ன பேச விரும்புகிறன்றது கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நான் பங்கை பற்றி பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ல்மேனியா 40 நடந்தது, அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் சம்மர் ஸ்லாமில் நடந்த தோல்வி எல்லாத்தையும் பற்றி பேசுகிறார். பேசும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஏட்டன் ரிங்குள்ளே வருவார்னு பார்த்தா ரேண்டி ஏட்டன்லாம் ரிங்குள்ளே வராமல் சிஎம் பங்கு தான் அந்த இடத்துல வரார். சிஎம் பங்க், நீ எதுக்கு வந்த? இருந்தாலும் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறான். ரேண்டி ஏட்டனை பற்றி தெரியுமா? ரேண்டி ஏட்டனை பற்றி எனக்கு தெரியாது கோடி அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் பதில் கொடுக்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்னைக்கு நைட்டு ரேண்டி ஏட்டனை பார்த்தே ஆகணும், ரேண்டி ஏட்டனை கண்டுபிடிச்சி அவனை அடித்து நொறுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கோடி ரோட்ஸ் கிளம்பும் போது கெவின் ஓவன்ஸ் அப்படியே வர்றாரு என்ட்ரன்ஸ் வழியா. கெவின் ஓவன்ஸை பார்த்து கோடி ரோட்ஸ் அப்படியே கை கொடுக்க பார்க்குறாரு. ஆனால் கெவின் ஓவன்ஸ் அதை கண்டுக்கவே இல்லை, முறைக்கிறார். அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் உள்ள ரிங்குள்ள வர்றார். சிஎம் பங்க் பார்த்து அப்படியே கெவின் ஓவன்ஸ் முகத்துக்கு முகம் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்துடுறார். ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்து இவங்களுக்கு சண்டையை தடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 2 பேரும் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. சிஎம் பங்க், நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க வேணும். நான் தான் நம்பர் 1 போட்டியாளர், நான் தான் உனக்கு எதிராக இருக்க போகிறேன். அதை விட்டு நான் கோடி ரோட்ஸில் போய் பேசிக்கிட்டு இருக்கா, அடுத்து எப்போ சண்டை வச்சுக்கலான்னு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உனக்கும் எனக்கும் தான் போட்டி. அவன் ஆனால் உன்னை கண்டுக்கல, அவன் வேற ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டான். அவனை விடு, உனக்கு எனக்கும் எப்போ வேணாலும் போட்டி நடக்கலாம். ஆனால் நீ வந்து சிறந்தவன் என்று சொல்லிக்கிட்டு திரியிறப்பாரு, அது வந்து சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. நீ தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறத நிப்பாட்டு முதல்ல. நீ இங்கே இல்லாதப்ப பல ஃபேன்ஸ் வந்து நீ வர வேண்டுன்ற மாதிரி ஆரவாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு பக்கத்தில் வந்து உனக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ரிங்கில் வந்து என்னோட பெஸ்ட்டுன்றதை நீ நிரூபித்து காட்டு ஃபஸ்ட்டு. அதை விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லாதன்னு நீ சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ அந்த வார்த்தையெல்லாம் நீ யூஸ் பண்ணாத, என்ன சொல்லாதன்னு சொல்லாத. நான் தான் என்றைக்குமே பெஸ்ட் இந்த வேர்ல்டு. நீயே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் சிஎம் பங்கு. நீ ரொம்பவே ஆணவத்தில் இருக்கிற. கிட்டத்தட்ட நான் கடைசியாக வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு, இந்த மாதிரி அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன், இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்லாம் ஜெயிச்சு நான் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு. அதை மீண்டும் வெல்வதற்காக நான் ஒரு நல்ல பிளானை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதுவும் இந்த சம்மர் ஸ்லாமில் எனக்கான கிடைச்ச வாய்ப்பு. அதுதான் நம்பர் 1 கண்டெண்டர். அந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். அதனால் உனக்கு எதிராக நான் நிற்கிறேன். சிஎம் பங்கு, நீ எப்போ வேணாலும் என் கூட மேட்ச் விளையாடு. ஆனால் உன்னை நான் அடித்து நொறுக்கி அந்த சாம்பியன்ஷிப்பை நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத நீ மறந்துடாத. 10 வருஷம் கழித்து மீண்டும் மிகப்பெரிய சாம்பியனாக நான் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன்ஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு காண்டாகி நீ வந்து அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கு வந்து என்ன சொல்கிறாரு, சிஎம் பங்கை பார்த்து கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்கிறாரு, ஆமாம் சிஎம் பங்கை எல்லாருமே பாராட்ட வேண்டும், நன்றியுட இருக்க வேண்டும். ஏன்னா அவன் வந்து பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறான். வெளில போயிட்டு மீண்டும் ஒரு புரட்சி பண்ணி இங்கே வந்திருக்கிறான். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அவன் எல்லா விஷயத்தையும் செஞ்சான். அவன் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி நடந்து கொள்ளுன்றது அவனுக்கு தெரியல. அவனை எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி மதிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றது அவனுக்கு சுத்தமாக தெரியல. அதையும் நான் கற்றுக் கொடுப்பேன். அதனால் புகழ் உச்சியில் இருக்கிற சிஎம் இனிமே வந்து அந்த புகழ்லேருந்து டவுன்ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சிஎம் பங்குக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் பயங்கரமாக கான்ட்ரவர்சி ஆவார். 2 பேரும் அடிச்சுக்க போவ. அதுக்கப்புறம் WWE பேக் ஸ்டேஜில் உள்ள உங்களை வந்து தடுக்க, அப்புறம் ஸ்மாக் டவுன் மேனேஜர் தடுக்க, அதுக்கப்புறம் சிஎம் பங்க் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு.